அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையின் முதல் வரி. குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். திரு சட்டத்தை கொடுத்தவருக்கே தீர்ப்பளிக்கும் உரிமை இருக்கும் போது உங்களுக்கு அடுத்து இருப்பவரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட நீங்கள் யார் என்று புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் போது நாமும் தீர்ப்புக்கு உள்ளாகிறோம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் நாமும் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்வதால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடும் போது நமக்கு நாமே தண்டனை தீர்ப்பை வழங்குகிறோம் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையில் தெளிவாக சொல்லுகிறார். பிறப்பிலிருந்தே பாவம் செய்யாத ஒருவருக்கு தான் அடுத்து இருப்பவரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடக்கூடிய உரிமை இருக்கிறது என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களைப் போல் நமக்கு அடுத்திருப்பவரை குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டு வாழாமல் ஆண்டவர் இயேசுவை போல் நாம் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம். அப்போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. இந்த நாளிலும் அடுத்திருப்பவரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் வாழும் போதுதான் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களைப் போல் அனைவரையும் அன்பு செய்து வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.